வணக்கம். இது ரம்புட்டான் காலம். வருடம் முழுவதும் நன்கு பரவலாக பெய்கின்ற மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஈரவலய பிரதேசங்களில் வீட்டுத் தோட்டத்திலும் வர்த்தக ரீதியாகவும் செய்யக்கூடிய ஓர் பயிர்தான் இந்த ரம்புட்டான். வீதியின் இரு புறங்களிலும் சிகப்பு நிற குவியல்களாக ரம்புட்டான் விற்பனை செய்யப்படுவதையும் எம்மால் அதனை சுவைக்கக்கூடியதாகவும் உள்ளது. அந்த வகையில் வீட்டுத் தோட்டத்திலோ அல்லது வர்த்தக நோக்கத்திலோ எவ்வாறு ரம்புட்டான் செய்கையை மேற்கொள்வது, இங்கு மேற்கொள்ள வேண்டிய பயிராக்கவியல் முகாமைத்துவ நடவடிக்கைகள் என்ன, ரம்புட்டானின் குண இயல்புகள் என்ன, இது தொடர்பாக நாம் கலந்துரையாடுவதற்காக விவசாய திணைக்களத்தின் அரச விதை நடுகை பொருள் உற்பத்தி பண்ணை அம்பத்தெண்ணைக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் இங்கு சிகப்பு நிற ரம்புட்டான் பற்றி கதைக்க வந்தோம். ஆனால் இங்கு மஞ்சள் நிறத்தில் ரம்புட்டான் காணப்படுகின்றது. அந்த வகையில் ரம்புட்டான் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு அம்பத்தெண்ணை விதை நடுகை பொருள் உற்பத்தி பண்ணையின் பண்ணை முகாமையாளர் திரு மனோஜ் ஜெயவர்தன அவர்களுடன் கலந்துரையாடுவோம். ரம்புட்டான் தாவரமானது சபிண்டிசியே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பயிராகும். நமது நாட்டில் மலேசியா, இந்தியா இனங்களுடன் தொடர்புடைய வர்க்கங்களே அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றது. ஈர வலயங்களில் இப்பயிரானது அதிகளவில் செய்கை பண்ணப்படுகின்றது. ஏனெனில் ஏனைய வலயங்களில் காணப்படும் உலர் காலனியினால் அவற்றின் இலைகளில் எரிவு ஏற்படுகின்றது. எனவே இது ஈர வலயங்களுக்கே சிபாரசு செய்யப்பட்டதாகும். பொதுவாக நாம் பயிற்சிக்காக ஒட்டுக்கண்டுகளையே அதிகளவில் பயன்படுத்துகின்றோம். நட்டு 3-4 வருடங்களில் முதல் தடவையாக காய்களை பிடுங்க முடியும். எனினும் 7-8 வருடங்களின் பின்னரே லாபம் தரக்கூடிய வகையில் விளைவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடல் மட்டத்திலிருந்து 480 மீட்டர் வரையான பிரதேசங்களில் நன்கு செய்ய முடியும். அத்துடன் சாரீரப்பதனானது 75-80% வெப்பநிலையானது 27-30 பாகை செல்சியஸாக காணப்படுவது இப்பயிருக்கு உகந்ததாகும். ரம்புட்டானை பொறுத்தவரையில் அவற்றிற்குண்டான அறுவடை பருவம் வந்ததும் அவற்றின் வர்க்கத்திற்கேற்ற நிறத்தை பெறுகின்றன. உதாரணமாக மல்வானை ஸ்பெஷலானது நன்கு பழத்தவுடன் செம்மஞ்சள் கலந்த சிகப்பு நிறமாக காய் முழுவதும் மாறி காணப்படும். விசேடமாக அம்பத்தெண்ணை விதை நடுகை பொருள் உற்பத்தி நிலையத்தில் மலாயன் சிகப்பு, மலாயன் மஞ்சள், குமாரகல, ஜாவா வர்க்கத்தில் ஜாவா சிஞ்சஞ்சான், ஜாவா ஸ்பெஷல், அத்துடன் மல்வானை போன்றன காணப்படுகின்றது. ஒவ்வொரு வர்க்கங்களுக்கும் தனித்துவமான நிறங்கள் காணப்படுகின்றன. அவை பழுக்கும் போது நிறமாற்றத்தை காட்டுகின்றன. நிறமாற்றம் ஏற்படவில்லை எனின் எம்மால் அவற்றை அறுவடை செய்ய முடியாது. ரம்புட்டானானது பொதுவாக சிறிய குலைகளாகவே வெட்டியெடுப்பது சிறந்தது. தனித்தனி காய்களாக வெட்டியெடுப்பது கடினமானதும் செலவு கூடிய முறையும் ஆகும். எமது பண்ணையில் இதற்காக சிறிய கிளைகளை வெட்டக்கூடிய கொக்கைகளுடன் கூடிய கத்திகளை பயன்படுத்துகின்றோம். கிட்டத்தட்ட 12-15 சென்டிமீட்டர் நீளமான கொப்புகளாக வெட்டுதல் சிறந்தது. மேலே வெட்டப்பட்ட குலைகள் கீழே விழுந்து பொறுமுறை சேதமடைவதை தடுப்பதற்கு இது போன்ற பொலித்தீன் பைகளை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். பின்பு இவற்றை கவனமாக பிளாஸ்டிக் கூடைகளில் இட வேண்டும். நீளமான காம்புகளை செக்கட்டியர் மூலம் வெட்டி சுத்தம் செய்து விற்பனைக்கு நாம் கொண்டு செல்ல முடியும். முழுமையான அறுவடை முடிந்த பின்பு அடுத்து வரும் காலத்தில் அதிகளவான விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் முக்கியமான சில செயற்பாடுகளை நாம் அறுவடை செய்த பின்பு மேற்கொள்ள வேண்டும். முதலில் அறுவடை செய்யும் போது காய்களுடன் கூடிய காம்பு பகுதியுடன் அறுவடை செய்தல் கூடாது. சிறிதளவு இலைகள் கொண்ட இலைக்காம்புடனேயே அறுவடை செய்ய வேண்டும். இதற்கு செக்கட்டியரை பயன்படுத்துவது சிறந்ததாகும். மரத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது. இதன் பின்பு மரத்தில் காணப்படும் தேவையற்றதும் அருகருகே காணப்படும் கொப்புகளையும் காய்களை தோற்றுவித்த கிளைகளையும் அகற்றுதல் வேண்டும். மேலும் இறந்த கிளைகள், நலிவடைந்த கிளைகள் காணப்படுமாயின் அவற்றையும் அகற்றல் வேண்டும். இதற்கு செக்கட்டியரை பயன்படுத்த முடியாது. இதற்காக பயன்படுத்துவதற்கு கத்தரிக்கு வாள்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். வெட்டப்பட்ட பின்பு வெட்டப்பட்ட பகுதிகளுக்கு பங்கசு நாசினி கலந்த பெயிண்ட் அல்லது போடோ கலவையை நாங்கள் பூசிக்கொள்ள வேண்டும். இல்லாவிடில் பங்கசு தாக்கத்தால் மரம் பாதிக்கக்கூடும். இதன் பின்பு மற்றொரு முக்கியமான விடயம் உள்ளது.
அதாவது பசலை பிரியுகமும் அத்துடன் சரியான நீர்ப்பாசனமும். இவற்றை நாம் சரியாக மேற்கொள்ளும் போது அடுத்து வரும் காலங்களில் நாம் சிறப்பான விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மக்கள் இக்காலத்தில் ரம்புட்டானை அதிக அளவில் கடைகளில் வாங்கி விரும்பி உண்கின்றனர். சிலர் இவற்றை வீட்டுத் தோட்டத்தில் பயிரிட்டு பறித்து உண்பதற்கு விரும்புகின்றனர். அந்த வகையில் ரம்புட்டான் கன்றொன்றை நடுகை செய்வதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் உள்ளதா, அல்லது சரியாக வீட்டில் எவ்வாறு நடுகை செய்ய வேண்டும்? முதலில் நாம் நடுகை செய்வதற்கு நல்ல கன்றுகளை தெரிவு செய்ய வேண்டும். விவசாய திணைக்களத்தின் விற்பனை கூடங்களில் அல்லது திணைக்களத்தினால் சிபாரிசு செய்யப்பட்ட விற்பனை நிலையங்களில் கன்றுகளை வாங்க முடியும். விற்பனை கூடங்களில் காணப்படும் ஒட்டுக்கன்றுகளில் இதுபோன்ற மஞ்சள் நிற லேபிள்கள் காணப்படுகின்றதா எனவும், ஒட்டு மேற்கொள்ளப்பட்ட இடத்திற்கு மேலே காணப்படும் பகுதிகளில் 3-4 இலைக்காம்புகளும் காணப்படக்கூடிய மாதிரியான கன்றுகளையே நாம் தெரிவு செய்ய வேண்டும். இதன் பின்னர் நாங்கள் நடுகைக்கு தெரிவு செய்த இடத்தில் நீள அகல உயரங்கள் முறையே 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டராக இருக்கக்கூடியவாறு நடுகை குழிகளை வெட்டி எடுத்தல் வேண்டும். இவற்றுள் முதல் 2 அடி ஆழத்துக்கு வெட்டியெடுக்கும் மேல்மண்ணை தனியாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டும். இவற்றுடன் ஒரு குழிக்கு 10 கிலோகிராம் எனும் கூட்டு பசலை அல்லது மாட்டரியினை இட்டு நன்கு கலந்து கொள்ள வேண்டும். பின்பு விவசாய திணைக்களத்தினால் சிபாரிசு செய்யப்பட்ட ரசாயன பசலைகளான ஜூரியா 120 கிராமையும், டிஎஸ்பி 115 கிராமையும், எம்ஓபி 100 கிராமையும் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து நடுகை குழியை நிரப்புதல் வேண்டும். இதன் பின்னர் கன்று பொதியிடப்பட்டுள்ள பையின் அடிப்பகுதியை பிளேட்டால் வெட்டி அகற்ற வேண்டும். இதன் பின்னர் நடுகை குழியிற்கு அருகில் வைத்து பையினை குறுக்காக வெட்டி பையின் மட்டமும் நிலமட்டமும் ஒன்றாக இருக்கும் வண்ணம் நடுகை செய்து பூவாளியை பயன்படுத்தி நாங்கள் நீரூற்ற முடியும். வெப்பநிலை அதிகரித்தல் அல்லது அதிக சூரிய ஒளியினால் தாவரம் இறந்துவிடக்கூடும். எனவே அதற்கு நிழல் வழங்க வேண்டும். இதனைச் சூழ இதுபோன்ற தென்னோலைகளை பயன்படுத்தி நிழல் வழங்க வேண்டும். 3-4 வருடங்களின் பராமரிப்பின் பின்னர் நல்லதோர் விளைச்சலை எம்மால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையில் ஈரவலயம் உலர்வலயத்தின் சில பிரதேசங்களில் மலேசிய இன ரம்புட்டான் வர்க்கங்கள் சில பயிரிடப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு வர்க்கங்களுக்கும் என சில விசேட இயல்புகளும் காணப்படுகின்றது. அந்த வகையில் அம்பத்தனை பண்ணையில் அது போன்ற 6 வர்க்கங்கள் பயிரிடப்பட்டு முகாமைத்துவம் செய்யப்படுகின்றன. இவற்றின் தன்மை இயல்புகள் பற்றிய தகவல்களையும் அறிந்து கொள்வோம். இலங்கையில் பல்வேறு வகையான ரம்புட்டான் வர்க்கங்கள் பயிரிடப்படுகின்றன. அவற்றுள் எமது பண்ணையில் 6 வகையான வர்க்கங்கள் காணப்படுகின்றது. அவற்றுள் முதலாவது மெல்வானை ஸ்பெஷல் வர்க்கம், மலாயன் மஞ்சள் வர்க்கம், ஜாவா ஸ்பெஷல் வர்க்கம், ஜாவா சிஞ்சொன்யான் வர்க்கம், குமாரகல வர்க்கம், மலாயன் சிகப்பு வர்க்கம் ஆகியன அடங்குகின்றன. அவற்றின் இயல்புகள் பற்றி ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்வது மெல்வானை ஸ்பெஷல். இது வட்ட வடிவமான பழங்கள் நன்கு பழுத்தவுடன் செம்மஞ்சள் கலந்த சிகப்பு நிறமாக காணப்படும். வெளித்தோலில் உள்ள நார்கள் நீளமானதும் அருகருகாகவும் காணப்படும். உட்பகுதி தடிப்பு கூடிய சதை உடையது. அடுத்ததாக மலாயன் மஞ்சள் வர்க்கம். இது நீள் முட்டை உருவான பழம். மல்வானையை விட தடிப்பு குறைவான சதைப்பகுதி இலகுவாகவும் கலன்று வரும். அடுத்தது ஜாவா ஸ்பெஷல் வர்க்கம். இது முழுமையாக மல்வானை வர்க்கத்தை போன்றது. செம்மஞ்சள் கலந்த சிவப்பு நிற பழமாகவும் காணப்படும். வெளித்தோல் நீளமானது. உட்பகுதியை பார்ப்போமாயின் சதை கலண்டு விழும் தன்மை குறைவானது. இது ஜாவா சிஞ்சொன்யான் வர்க்கம். ஓரளவு வட்ட வடிவானது. சுளை தடிப்பு குறைந்ததும் விதை பெரியதாகவும் காணப்படும். சுளை கலண்டு விழும் தன்மையும் குறைவானது. அடுத்ததாக பார்ப்போம் குமாரகல வர்க்கம். இது விவசாய திணைக்களத்தினால் சிபாரிசு செய்யப்படாதது. இது ஓரளவு பெரிய பழம். செம்மஞ்சள் கலந்த சிவப்பு நிறமாகவும் காணப்படும். சதைத்தன்மை குறைவு, கலண்டு விடும் தன்மையும் குறைவாகவே காணப்படும். அடுத்தது மலாயன் சிகப்பு. முழுமையாக கடும் சிகப்பு நிறமுடையது. புறத்தோலிலுள்ள நார்கள் ஓரளவு ஐதானதும் தடிப்பானதும். இதன் சுளை இலகுவில் கலண்டு விடும் தன்மை கொண்டது. இவற்றின் அதிகளவில் வெற்றுப்பழங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. நல்லது நேயர்களே,
இது ரம்புட்டான் காலம். இன்று நாம் ரம்புட்டான் செய்கை தொடர்பாக வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். இது தொடர்பான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படும் எனின் நீங்கள் பண்ணை முகாமையாளர், அரச விதை, நடுகை பொருள் உற்பத்தி பண்ணை, அம்பத்தெண்ணை எனும் முகவரிக்கு எழுத முடியும். அல்லது இவ் அலுவலக இலக்கத்திற்கு அழைத்து தொடர்பு கொண்டு தகவல்களையும் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அல்லது எமது விவசாய ஆலோசனை சேவை இலக்கம் 1920 அழைத்து எமது விவசாய போதனாசிரியர்களிடம் தொடர்பு கொண்டும் தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் முடியும். இந்நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் குறை நிறைகளையும் எமக்கு நீங்கள் தெரிவிக்க முடியும். இதற்காக நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: பணிப்பாளர், தேசிய விவசாய தகவல் தொடர்பாடல் நிலையம், கண்ணொருவை, பேராதனை. இன்னும் 7 நாட்களில் புதியதொரு விவசாய தொழில்நுட்ப தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம்.